ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். உங்களுக்கு கோஸ்ட் மூவி பிடிக்கும் அப்படின்னா காஞ்சூரிங்கிற ஒரு படத்தை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிறைய பார்ட் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு இறுதி பாகம் வந்திருக்கு. அந்த படத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் நான் தியேட்டரில் பார்த்தேன். அந்த படத்தை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, யூஎஸில் இருக்க பென்சில்வேனியா ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு டியூப்ளஸ் ஹவுஸில் இருந்த குடும்பத்துக்கு நடந்த அமானுஷ்யமான நிகழ்வை பற்றி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்னதான் அந்த வீட்டில் நடந்த தகவலை முழுசாக காட்டாமல் இருந்தால் கூட அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. உண்மையிலேயே அந்த டியூப்ளஸ் ஹவுஸில் இந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரிலாம் நிகழ்வுகள் நிகழ்ந்தது, என்ன மாதிரிலாம் அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிகழ்ந்ததுங்கிற ஒரு ஆர்வத்தில் படிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு அமானுஷ்யமான உணர்வை கொடுத்தது, அதே டயத்தில் பயங்கர ஸ்கேரியாகவும் இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பென்சில்வேனியாவில் இருக்கிற அந்த டியூப்ளஸ் ஹவுஸில் வசிச்ச ஸ்மெல்ஸ் ஃபேமிலிக்கு என்ன நிகழ்ந்தது, அவங்க என்ன மாதிரிலாம் அமானுஷத்தை ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். அப்படி இந்த ஃபேமிலிக்கு இந்த டியூப்ளஸ் ஹவுஸில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. கோஸ்ட் ஸ்டோரி பார்க்குறதுல நீங்கள் ரொம்ப பிஸியாக ஸ்கேரியாக இருந்தால் கூட உங்கள் வீடியோவை ஜஸ்ட் 2 செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம இப்போ நேராக பென்சில்வேனியாவில் இருக்க சேஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த டியூப்ளஸ் ஹவுஸை நோக்கி பயணம் செய்யலாம். 1970ஆம் வருஷம் யூஎஸ்ல இருக்க பென்சில்வேனியால ஜாக் அண்ட் ஜானட்ங்கிற தம்பதிகள் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஹெதர் அண்ட் டான்ங்கிற 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அது போக இந்த ஜாக்கோட அம்மா அப்பா மேரி அண்ட் ஜான்ங்கிற தம்பதிகளும் இவங்களோட தான் இருந்துட்டு வராங்க. ஸோ மொத்தம் ஒரு 5 பேர் ஒரு வீட்டில் இருந்துட்டு வரும்போது இவங்க இருந்த ஏரியாவில் திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ நாள் தான் இப்படி நம்ம வாடகை வீட்டில் கஷ்டப்படுறது, தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணுங்கிற மாதிரி வீடை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க வீடை தேடிட்டு இருக்கும்போது இவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கிடைக்குது. இவங்க ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 to 6 ரூம் இருக்கிற மாதிரி தான் வீடு இவங்களுக்கு தேவைப்படும் போது பென்சில்வேனியாவில் இருக்கிற வெஸ்ட் பிட்ஸ்டன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற சேஸ் ஸ்ட்ரீட்ல ஒரு டியூப்ளஸ் ஹவுஸ் விலைக்கு வருது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு கட்டுனது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 1870ஆம் வருஷம் கட்டியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பழமையான வீடு. பட் 3 மாடி இருக்கு, மொத்தம் 8 பெட்ரூம் இருக்கு, ஒரு அட்டிக்கு இருக்கு, அதாவது ஒரு பரன் இருக்கு, கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. இந்த வீடு இவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு வருது. இவங்க முதல்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் பழைய வீடா இருக்குன்னு இவங்க திங்க் பண்ணா கூட இவங்க பட்ஜெட்டை பார்க்கும்போது அதுவும் இவங்க ஃபேமிலிக்கு இந்த வீடு பெர்ஃபெக்டா இருக்குங்கிற மாதிரி போய் பார்க்குறாங்க. அந்த வீடு கொஞ்சம் பழசா இருக்கு, அதை ரெனோவேட் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகும். அதே டயத்தில் இவங்க பட்ஜெட்டுக்குள்ள வரதுனால அந்த வீடை வாங்கிடுறாங்க. 1973ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் இந்த வீட்டுக்கு எல்லாருமே குடும்பத்தோட மூவ் ஆகுறாங்க. ஏதோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு, அதுவும் 3 மாடி வீடு அப்படின்னு சந்தோஷமா இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனா கூட அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நடக்க போற ஒவ்வொரு அமானுஷ்யமான விஷயங்களும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இவங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போகும்போது சின்ன சின்ன வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைப்ல சரியா தண்ணி வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி லைனும் சரியில்லை. பட் இவங்களுக்கு இது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தான். அதுவும் 100 வருஷம் பழமையான பில்டிங், பைப்பு ஃபுல்லா நல்லா துருப்பிடிச்சிருக்கும். அதை ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வராங்க. எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையுமே ஒண்ணா சரி பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான புதுசா பர்னிச்சர் வாங்கி போடுறாங்க. அப்படி இவங்க வாங்கி போடும்போது லிவிங் ரூம்ல போறதுக்காக ஒரு மிகப்பெரிய ரக் ஒன்று வாங்கி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் முதல் இன்சிடென்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் இவங்க நைட்டு தூங்கி எழுந்து கீழே வரும்போது இந்த லிவிங் ரூம்ல இருக்க ரக்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டெயின் இருக்கு, ஒரு கரை இருக்கு. இந்த கரை எப்படி வந்ததுன்னு இவங்களுக்கு தெரியல. முந்தின நாள் இரவு தான் புதுசா ஒரு ரக் வாங்கி போட்டிருக்காங்க. பட் அந்த கரை அப்ப இல்ல. திடீர்னு எழுந்து வரும்போது இந்த கரை எப்படி வந்ததுன்னு தெரியல. அந்த கரையிலிருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருது. இவங்களும் வேற வழி இல்லாம அந்த ரக்கை பேக் யார்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நல்லா அந்த ஸ்டெயினை கிளீன் பண்றாங்க. திரும்ப அந்த ரக்கை ஃபுல்லா கிளீன் பண்ணி போட்டுறாங்க.
நைட்டு தூங்க போயிடுறாங்க. பட் மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த ரக்ல இதே மாதிரி ஒரு ஸ்டெயின் இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே இந்த ஸ்டெயின் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, அந்த துர்நாற்றமும் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ரெண்டாவது முறையும் அந்த ஸ்டெயினை கிளீன் பண்ணி போறாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ரக்ல எந்த விதமான ஸ்டெயினும் வரல. இதுதான் இந்த வீட்டில் இவங்க ஃபேஸ் பண்ண முதல் ப்ராப்ளம். பட் அதோட சீரியஸ்னஸ் அப்ப இந்த தம்பதிகளுக்கு புரியல. இந்த ரக் இன்சிடென்ட் நடந்த 2-3 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் இருக்க எல்லா ரூம்லையும் பார்க்குறாங்க. ரக்ல எந்த மாதிரி ஒரு கரை வந்ததோ அந்த மாதிரி கரை இந்த வீட்டில் இருக்க எல்லா செவத்திலையும் வர ஆரம்பிக்குது. லிவிங் ரூம்ல வருது, அந்த பொண்ணுங்களோட பெட்ரூம்ல வருது, அவங்க அம்மா அப்பா பெட்ரூம்ல வருது, இவங்க பெட்ரூம்ல வருது. பட் அந்த கரை எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இது பழமையான பில்டிங், உள்ளுக்குள்ள நிறைய ஃபங்கஸ் இருக்கும், அதனால தான் ரக்லையும் இந்த கரை வந்தது, இப்ப செவத்திலையும் இந்த மாதிரி கரை வந்ததுங்கிற மாதிரி இவங்களே சமாதானப்படுத்திட்டு இப்ப எல்லா செவத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பிளம்பிங் அடிக்கடி இந்த பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேது, கிச்சனுக்கும் தண்ணி வர மாட்டேது. அப்ப இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, சரி பழமையான பில்டிங் அப்படிதான் இருக்கும், நம்ம அதை சரி பண்ணலாங்கிறனால இந்த ஜாக்ங்கிற நபர் ஏற்கனவே ஒரு டெக்னீஷியன், அதனால அவருக்கு இந்த பிளம்பிங் ஒர்க்லாம் நல்லாவே தெரியும். அதை சரி பண்றதுக்கு வீட்டில் நிறைய டூல்ஸ் வச்சிருக்காரு. அப்படி பிளம்பிங் ஒர்க்கை சரி பண்றதுக்காக வச்சிருக்க டூல்ஸ் எல்லாமே ஒன்னா டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. இவர் நைட் அப்படி ரெடியா ஒரு செட்டு வச்சிருக்காரு, காலையில ஒர்க் பண்ணலான்னு. காலையில பார்த்தா அந்த டூல்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. அப்ப அந்த வீடு ஃபுல்லா தேடும் போது இவர் ஒர்க் பண்றதுக்காக வச்சிருக்க அந்த பிளம்பிங் டூல்ஸ் எல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சில டூல்ஸை பரன், அதாவது அட்டிக்ல பழைய பொருட்களை போட்டு வச்சிருப்பாங்களே அந்த அட்டிக்ல கண்டுபிடிக்கிறாங்க. சில டூல்ஸை இவங்க வீட்டு பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட்டை இவங்க யூஸ் பண்றதே இல்லை, அதுவும் ஆல்மோஸ்ட் பால் அடைஞ்ச ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இவங்க ஒர்க் பண்றதுக்காக வச்சிருக்க இந்த டூல்ஸ் எப்படி அந்த பரனுக்கு போனது, எப்படி பேஸ்மெண்ட்டுக்கு போனதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்பவும் இவங்களை எப்படி சமாதானப்படுத்திக்கிறாங்கன்னா, சரி ஓகே, தன்னோட பசங்க ஏதோ விளையாண்டுருப்பாங்க, தெரியாம எடுத்துட்டு போய் ஏதோ ஒளிஞ்சு விளையாண்டப்போ வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை இது நாங்கள் எடுக்கவே இல்லைங்கிறாங்க. பட் அப்ப இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பசங்க ஏதோ பொய் சொல்றாங்க, தட்ஸ் ஓகே, ஏதோ ஒரு கேம் விளையாண்டுருக்காங்கன்னு. அப்பவும் இவங்க அதை சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாத்ரூமை ஃபுல்லா ரொம்ப ரிச் ஆகணுங்கிறதுக்காக பாத் டப் செட் பண்றாங்க, கிச்சன்ல சிங்க் எல்லாத்தையும் மாத்தி வைக்கிறாங்க, புதுசா நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு நாள் நைட் இந்த எல்லா செட்டப்பையும் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போறாங்க. மறுநாள் காலையில பாத் டப்புக்கு குளிக்க போன இந்த ஜேனட்ங்கிற பெண்மணிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன இருக்குன்னா, அந்த பாத்ரூம் ஃபுல்லா பயங்கர ஸ்கிராச்சஸா இருக்கு. ஸ்கிராச்சஸ் அப்படின்னா அந்த ஸ்கிராச்சஸ் எப்படி வந்ததுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அன்எக்ஸ்பிளைன்டு ஸ்கிராச்சஸ், அதாவது ஒரு மனுஷன் நம்ம கீறி வச்சுதான் எப்படி இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு டூலை வச்சு ஸ்கிராச் பண்ணிதான் எப்படி இருக்கும், அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பாத் டப் ஃபுல்லா, அதுவும் புதுசா செட் பண்ண பாத் டப் ஃபுல்லாவே எப்படி இந்த ஸ்கிராச்சஸ் வந்ததுங்கிறத அவங்களால யூகிக்க முடியல. அதே மாதிரி தான் கிச்சன்லயும் புதுசா சிங்க் செட் பண்ணிருக்காங்க, அங்கேயும் எங்க பார்த்தாலும் ஸ்கிராச்சஸா இருக்கு. இதுவரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க, இதுதான் ரீசனா இருக்கும், இதுதான் ரீசனா இருக்கும். பட் இப்போ இந்த வாட்டர்லையும் கிச்சன் சிங்க்லையும் வந்த ஸ்கிராச்சஸ் உண்மையிலேயே எப்படி வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. முதல் டைம் அவங்களுக்கு ஒரு சின்ன பய உணர்வு வர ஆரம்பிக்குது. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது இந்த மாதிரி வர சின்ன சின்ன சிம்டம்ஸ் அப்பப்போ அவங்க இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. 1974 வருஷம் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியில ஷாப்பிங் போயிருக்காங்க. இந்த குடும்பத் தலைவர் ஜாக் மட்டும் வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டிவில இருந்து பயங்கரமா நெருப்பு வந்து டிவியே நெருப்புல கருகிறது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, எப்படி டிவில இருந்து இவ்வளவு நெருப்பு வந்துச்சு, டிவி டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. அப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சரி இது பழைய வீடு, வயரிங் இஷ்யூ இருக்கும், பழைய காலத்து வயரிங், அதனால மேபி ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி டிவி பர்ஸ்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சமாதானப்படுத்திக்கிறாரு. பட் அப்படி இருந்தாலும் இது மட்டும் இல்லாமல் கிச்சனில் இருக்கிற பல விஷயங்கள் திடீர்னு நெருப்பில் கருக ஆரம்பிக்குது. சம்பந்தமே இல்லாமல் வீட்டில் பல இடங்களில் நெருப்பு வர ஆரம்பிக்குது. அப்பவும் இவங்க என்ன சமாதானப்படுத்திக்கிட்டாங்கன்னா, இந்த வீடு ஃபுல்லாக பழைய வயரிங் இருக்கு, அதனால தான் பிரச்சனைங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வெளியில் பார்க் செய்யப்பட்டிருந்த இந்த ஜாக்கோட கார்லையும் திடீர்னு நெருப்பு வர ஆரம்பிக்குது. உண்மையிலேயே அவருக்கு ஒண்ணுமே புரியல, வீட்டுக்குள்ள வந்த நெருப்புக்கு வயரிங் காரணமா இருக்கலாம், பட் வெளியில எப்படி கார்ல திடீர்னு நெருப்பு வந்தது அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே விடை தெரியல. இதுவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நடந்த பலவிதமான அமானுஷ்யமான நிகழ்வுகள் இந்த கணவன் மனைவியை மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. முதல் டைம் 1975 வருஷம் இந்த வீட்டு டான் அப்படிங்கிற அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அந்த
குழந்தை ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது 1 மணிக்கு திடீர்னு பயங்கரமா வீறிட்டு அலற ஆரம்பிக்குது. அந்த குழந்தை பெட்ரூம் கதவை திறந்துட்டு பயந்துட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு ஓடி போகுது. அவங்க அம்மா அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்னோட ரூமுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. யாரோனா என்ன இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்டா நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுவும் எல்லாருமே அப்படி மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, என் ரூமுக்குள்ள எனக்கு படுக்கவே பயமா இருக்குங்கிற மாதிரி அந்த குழந்தை தனியா படுக்க பல நாள் பயந்துட்டு அவங்க அம்மா அப்பா ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இவர் ஜாக் என்ன பண்றாரு, அந்த ரூமுக்குள்ள யாராவது இன்ட்ரூடர் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற செக் பண்றதுக்காக அந்த ரூம்ல போய் பார்க்குறாரு. அவங்க பொண்ணு ரூம்ல யாருமே இல்லை. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி ஓகே, குழந்தை ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கும், அதனால பயந்துருக்குங்கிற மாதிரி அவங்க அப்பா அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு சம்பந்தமா சின்னதா சிம்டம் வந்துட்டு இருந்தது. இதுதான் எந்த ஒரு பொசிஷன்லுமே ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து ஜானட்டுக்கு பயங்கரமான அழுகிய மாமிசத்தோட ஸ்மெல் வருது. இது ஜென்ரலா இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. நம்ம நிறைய கோஸ்ட் மூவில பார்த்திருப்போம். எப்போ ஒரு அமானுஷ்யமான சக்திகளோட நடமாட்டம் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு அழுகின மாமிசத்தோட வாசனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குன்னு அர்த்தங்கிற மாதிரி நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். இந்த வீட்லயும் அதான் நடக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு. வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே இந்த ஸ்மெல்லோட சோர்ஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்படியே திடீர்னு ஒரு half a day ஸ்மெல் இருக்கு, திடீர்னு டிஸப்பியர் ஆயிருது. அப்புறம் மறுநாள் சம்பந்தம் இல்லாம இந்த ஸ்மெல் வருது போகுது. அப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பேட் ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன மாதிரி அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிகழுதுன்னா, திடீர்னு காலடி சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் பரன்ல இருந்து காலடி சத்தம் கேட்குது. இவங்க பேஸ்மெண்ட்ல இருந்து யாரோ ஒரு நபர் நடக்கிற மாதிரி காலடி சத்தம் கேட்குது. இது ஒரு எலி மூவ்மெண்ட் மாதிரி தெரியல, கண்டிப்பா ஒரு மனிதனோட காலடி சத்தம் மாதிரி தெளிவா கேட்குது. உடனே ஜாக் என்ன பண்றாரு, டார்ச் லைட் எடுத்துட்டு பரனுக்கு போறாரு. அங்க பரன்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அடுத்து பேஸ்மெண்ட்ல சத்தம் கேட்குது. உடனே பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு, டார்ச் லைட் அடிச்சு பார்க்கறாரு. பட் அங்கேயும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஜாக் என்ன நினைச்சுக்கிட்டாரு, மேபி தன்னோட வீட்டுக்குள்ள யாராவது இன்ட்ரூடர் வந்துட்டு போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி, தன்னோட வீடு எல்லாமே செக்யூரா இருக்கா அப்படிங்கிறத அவர் என்ஷூர் பண்ணிக்கிறார். தவிர இந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு அப்படிங்கிறத அப்ப யாருமே திங்க் பண்ணல. இதுவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஸ்மெல்ஸ் ஃபேமிலியோட மட்டும்தான் இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் பரிச்சயமா இருக்கும்போது, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க நபர் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. டம்முன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க எழுந்து ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ஜாக் அண்ட் ஜானட்டோட வீட்டில் இருந்தா அந்த சத்தம் வருது. அந்த சத்தம் எப்படி வருதுன்னா, டோர் இப்படி தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேங்கிங் சத்தம் கேட்குது. செவத்தை தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பட் இவங்க தொலைதூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள லைட் எரியல, எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. உண்மையிலேயே இந்த சத்தம் எங்க இருந்து வந்ததுங்கிறது அந்த பக்கத்து வீட்டு நபருக்கு தெரியல. அவங்க மறுநாள் காலையில ஜாக் அண்ட் ஜானட் கிட்ட போய் கேட்குறாங்க, உங்க வீட்டில் நைட்டு நீங்க எப்பயாவது தூங்குனீங்களா, ஏதாவது பார்ட்டி பண்ணீங்களான்னு கேட்டா, இல்லையே, நேற்று நைட்டு நாங்கள் 9 மணிக்கு எல்லாருமே படுத்து தூங்கிட்டோமேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சத்தம் வந்தப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்படி இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் குழப்பமா மூவ் ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் 1977 வருஷம் ஜாக் அண்ட் ஜானட்டுங்கிற இந்த தம்பதிகளுக்கு இரட்டை பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு ஷரன் அண்ட் கேரன்ங்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ இவங்க குடும்பமும் பெருசாயிடுச்சு. பட் ஏற்கனவே அது நிறைய பெட்ரூம் இருக்கிறதுனால இந்த வீட்டுக்குள்ள அவங்க பெரிய ஃபேமிலியா அகாமடேட் பண்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அப்படி இருந்தா கூட இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல அடுத்தடுத்து பலவிதமான மோசமான நிகழ்வுகள் இந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஜாக்கோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவங்களுக்கு நிறைய சர்ஜரி பண்ணி அவங்களும் உடல்நிலை சரியில்லாம இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஒரு நாள் ஜாக் அண்ட் ஜானட்டுங்க 2 பேருமே பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நம்மளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, இவ்வளவு சந்தோஷமான தருணத்துல கூட நம்ம வீட்லயும் பலவிதமான அன்எக்ஸ்பிளைன்டு
வீக்கெண்ட் திங்ஸ் நிகழுது, அம்மாக்கும் உடம்பு சரியில்லை, என்னதான் நடக்குதுன்னு தெரியலங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரு சத்தம் வருது. அதாவது ஒரு சேர், ஒரு உடன் சேர் எடுத்துக்கோங்களேன். அந்த உடன் சேர் இப்படி மூவ் ஆகி வரும்போது ஒரு கிரீக்கிங் சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. இவங்களுக்கு புரியல, என்னடா இது, நைட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க, யாரு சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க பெட்ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க. அந்த சத்தம் எந்த திசையிலிருந்து வருதோ அந்த திசையை நோக்கி மெதுவா நடந்து போறாங்க. அப்போ அது அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்குது. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் அந்த வீட்டு மெயின் டோரை திறக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி திறந்து பார்த்துலாம், அப்படி திறந்து பார்த்தாங்கல்ல, அவங்க வீட்டு வாசல்ல இவங்க பேக்யார்ட்ல இந்த சேர் இருக்கு. அந்த சேர் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் யாரோ ஒரு நபர் அதுல உட்கார்ந்து ஆடினா என்ன மூவ்மெண்ட் இருக்குமோ, இல்ல இப்ப ரீசெண்டா யாரோ ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்கும்போது என்ன மூவ்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர ஷாக் ஆச்சு. பிகாஸ் இந்த சேர் பேக்யார்ட்ல கார்டன்ல தான் இருந்ததுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி வீட்டுக்கு முன்னாடி இந்த சேர் வந்ததுன்னு தெரியல. அதுவும் சில சேர் பார்த்தீங்கன்னா காத்துக்கு ஆடும், பட் இந்த சேர் ரொம்ப கனமான வுட்ல பண்ணதுனால கண்டிப்பா இது காத்துக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நபர் உட்காந்து ஆடினா மட்டும்தான், மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு அதோட அசைவுகள் இருக்குங்கிறத இவங்களால யூகிக்க முடியுது. இதுக்கும் அவங்களுக்கு விடை தெரியல. 2 பேரும் திரும்ப குழப்பத்தோட கதவை லாக் பண்ணிட்டு பெட்ரூமுக்கு வந்து தூங்க போயிடுறாங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் நடந்துட்டு இருந்த எந்த நிகழ்வுமே இவங்களை பிசிக்கலா டச் பண்ணவே இல்லை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சேர் ஆடுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல இருக்க பாத்டப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அதுக்கப்புறம் வால்ல டிஸ்டர்ப் ஆகுது, ரக்ல டிஸ்டர்ப் ஆகுது, எதுவுமே இவங்களை டச் பண்ணல. பட் முதன்முறையா ஒரு இன்சிடென்ட்டை இவங்க உடல் ரீதியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு நாள் நைட் இந்த தம்பதிகள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க லிவிங் ரூம்ல ரேடியோ பயங்கரமா அலற ஆரம்பிக்குது. ஜாக் என்ன ஃபீல் பண்றாரு, யார் ரேடியோவை ஆஃப் பண்ணாம வந்துட்டாங்கன்னு கீழே போய் பார்க்குறாரு. அந்த ரேடியோ சாக்கெட்டில் கனெக்ட் ஆகலை. அது சாக்கெட்டில் கனெக்ட் ஆகாமல் தனியாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. பட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லாமல் அந்த ரேடியோ எப்படி ஆன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு யாராலையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. இவர் உடனே அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு இவர் ரூமுக்கு படுக்க வர்றாரு. கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. அப்போ நல்ல குளிர் டைம், வீட்டில் ஹீட்டர் இருந்தால் கூட அந்த ஹீட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு -டிகிரியில் பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. அப்போது இவரோட பெட்ஷீட்டுக்குள்ளேருந்து ஒரு கை வந்து இவரோட கையை நல்லா ரப் பண்ணுது. அதாவது குளிருக்கு இதமாக இருக்கிற மாதிரி. இவரும் பரவாயில்லையே, வா வெளியில் என்ன கிளைமேட்டு, நம்மளுக்கு ஹீட்ரு ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு இவரும் அந்த நல்ல வார்மை ஃபீல் பண்றாரு. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, பக்கத்துல படுத்துட்டு இருக்க தன்னோட மனைவி தான் தனக்கு வார்மிங்கான ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நேரம் அவர் கையை ரப் பண்றாங்க. நல்ல வார்மான ஒரு ஃபீலிங் வருது. திடீர்னு அந்த கை வந்து ஸ்டாப் ஆயிருது. உடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் தூங்கிட்டா போலக்குன்னு இப்படி பாக்குறாரு. அவங்க ஒய்ஃப் அந்த பக்கம் திருப்பி படுத்திருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி தன்னோட கையை பிடிச்சு ரப் பண்ணிட்டு இருந்த அந்த ஒய்ஃப் எப்படி உடனே தூங்க முடியுங்கிற மாதிரி இவர் உடனே பதட்டத்தில் அவங்க ஒய்ஃபை எழுப்புறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, பேசாம தூங்குங்க, நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் எந்திரிக்கவே இல்லைங்கிறாங்க. அப்பதான் இவர் முதல் டைமா இந்த வீட்டுக்குள்ள நம்மளையும் தாண்டி ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குங்கிறத உணர ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் அந்த அமானுஷ்யமான சக்திகள் பலவிதமான சிக்னலை கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட டச் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. 1978 ஜானட் ஒரு நாள் காலையில 11 மணி இருக்கும். இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, கணவர் வேலைக்கு போயிட்டாரு. அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் வாஷிங் மிஷின் இருக்கு. அந்த துணியெல்லாம் துவைக்க போறதுக்காக போறாங்க. அப்படி மெதுவா பேஸ்மெண்ட்ல இறங்கி போய் வாஷிங் மிஷினுக்குள்ள துணியை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரூமே பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்கா இருக்கு. ஒரே ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இவங்க காதுக்கு பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்குது. ஜானட் ஜானட்னு கேட்குது. பதறி அடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ஏதாவது கற்பனையாக நம்ம பேரை நினச்சிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாஷிங் மிஷினில் துணியை போட்டதுக்கப்புறம் அப்படி அந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி ஏற போகும்போது ஜானட் ஜானட்னு திரும்ப சத்தம் கேட்குது. இவங்களுக்கு அப்போதான் புரியுது, இங்கே ஏதோ ஒரு சக்தி தன்னை கூப்பிடுதுன்னு. இவங்க உடனே திரும்பி பார்க்குறாங்க. தைரியத்தை வரவழைச்சிட்டு எந்த டைரக்ஷன்லேருந்து அந்த குரல் வருதோ இவங்க கேட்குறாங்க, வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. பட் எதிர்முனையிலேருந்து ஒரு மயான அமைதி தான் இருக்குது. சரி ஓகேன்ட்டு கடுப்பாகி இவங்க பேஸ்மெண்ட் அப்படி ஏறி ஏறி அந்த பேஸ்மெண்ட் டோர் கிட்ட போகும்போது திரும்பவும் அந்த குரல் கேட்குது. ஜானட் ஜானட்னு கேட்குது. பதறி அடிச்சுட்டு அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வந்துட்டு அந்த டோரை சாத்திட்டு உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறத அவங்களால யூகிக்க முடியாமல்
அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அமானுஷ்ய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளுக்கு ஒரு மனிதனோட குரல் மாதிரியே மிமிக்ரி பண்றதுக்கு சக்தி இருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் இந்த ஜாக் அண்ட் ஜானட்ங்கிற தம்பதிகள் ஒரு பெட்ரூம்ல வந்துட்டு பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது, பயங்கரமான சண்டை ஏற்படுது, கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பக்கத்து ரூம்ல இருக்க இந்த ஜாக்கோட அப்பா அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், அதுவும் இந்த குடும்பத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கு, நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு, அதுவும் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள் அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கு. சரி, ஓகே, ஃப்ரீயா விட்டுறலாங்கிற மாதிரி அவங்களும் அமைதியா இருக்காங்க. பட் ஜாக் அண்ட் ஜானட்டோட சத்தம் வந்து பயங்கரமா அதிகமாயிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு சத்தம் பயங்கரமா இருக்கு. இப்போ பக்கத்து ரூம்ல இருக்க அவங்க அம்மா அப்பா என்ன ஃபீல் பண்றாங்க, இதுக்கு மேல போய் நம்ம தலையிடலைன்னா இவங்களுக்கு ஏதாவது பேராபத்து நிகழ்ந்துருன்னு உடனே அவங்க பெட்ரூமுக்கு உள்ள போய் பார்க்குறாங்கல்ல. பெட்ரூம்ல இந்த ஜாக் அண்ட் ஜானட் ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த வயசான தம்பதிகளுக்கு அள்ளு விட்டுருச்சு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவ்வளோ ஆர்கியூ பண்ண சத்தம் கேட்குது. இவங்க இப்படி அசந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் ஒரு பய உணர்வும் இந்த வயசான தம்பதிகளுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள நிறைய சிக்னல் வந்துட்டு இருந்தது, சத்தம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அமானுஷ்யமான சக்திகள் எல்லாம் இவங்களோட வாய்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் அந்த அமானுஷ்ய சக்திகளோட உருவங்கள் இவங்க கண்ணுக்கு தெரியல. இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் படிப்படியா நடக்க ஆரம்பிக்குது. ஃபைனலா அந்த அமானுஷ்ய சக்திகளோட உருவங்கள் இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜானட் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. இப்படி இந்த கார்னர்ல இருந்து சமைச்சிட்டு இருக்கும்போது எதிர்முனையில இருக்க கார்னர்ல மனிதனை மாதிரி அதே உருவ அமைப்பை ஒத்த பிளாக் கலர்ல ஒரு பெண் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இவங்க இங்கிருந்து அந்த பெண்ணை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அந்த பெண்ணும் இவங்களை நேருக்கு நேராக பார்க்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ரெண்டு பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்போ அந்த பிளாக் கலர்ல இருக்க கருப்பு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஜானட்டை நோக்கி வருது. ஜானட்டோட இருதய துடிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஜானட் இங்க நிக்கிறாங்க. அந்த உருவம் இப்படி வருது. இவங்க உடலை தாண்டி இவங்க உடல் மூலமா வெளியில போகுது. ஜானட் இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வீட்டு கிச்சன் சுவர் வழியா அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிருது. உண்மையிலேயே தான் காண்றது கனவா இல்லை இங்க வந்துட்டு போன அந்த கருப்பு உருவம் யாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. உடனே பக்கத்து ரூமுக்கு தன்னோட மாமியார் கிட்ட சொல்ல போறாங்க. அங்க அவங்க சேர்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இங்க இப்ப நான் கருப்பா ஒரு உருவத்தை பார்த்தேங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரிதான் ஒரு பெண் உருவம் இங்க வந்தது, என்னை முறைச்சு பார்த்தது, என்னோட கை கால்களை இழுக்க பார்த்தது. நான் உடனே பயங்கரமா ரெசிஸ்ட் பண்ணேன். அடுத்த செகண்ட் இந்த கபோர்டுக்குள்ள போய் அந்த உருவம் மறைஞ்சு போச்சுங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கேப்ல மாமியாரும் மருமகளும் ஒரு கருப்பான உருவத்தை இந்த வீட்டுக்குள்ள முதல் டைமா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்படி பலவிதமான அமானுஷ்யமான நிகழ்வுகள் இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு அழுகிய மாமிசத்தோட ஸ்மெல் வந்தது, சவுண்ட் வந்தது, இந்த மாதிரி உருவங்கள் தெரிய ஆரம்பிச்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எதுவுமே இருக்காது, அமைதியா இருக்கும், எந்த இதுவுமே நடக்காது, எல்லாமே செட்டில் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இருக்காது நினைக்கும் போது அடுத்து உடனே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். திரும்ப அந்த மாமிசத்தோட அழுகிய மாமிசத்தோட ஸ்மெல் வரும், சத்தம் வரும், வாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பலவிதமான அமானுஷ்யமான நிகழ்வுகள் மேலும் மேலும் அந்த அமானுஷ்ய சக்திகளோட தீவிரத்தை அதிகப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மேலே ஒரு பெரிய லைட் இருக்கு. திடீர்னு அந்த லைட்டு கீழே விழுது. உண்மையிலேயே அந்த லைட்டு எப்படி விழுந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அது லேட்டஸ்ட்டாக வாங்கி ஃபிட் பண்ணுது. அது கண்டிப்பாக விழுந்திருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு சக்தி அதை பிடிச்சு இழுத்து போடுற வரைக்கும் அதுக்கும் இவங்களுக்கு விடை தெரியல. அப்புறம் ஒரு நாள் ஜான் அசந்து தொங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 2 மணிக்கு கண் முழிச்சு பார்க்குறாரு. அவரோட உடல் அப்படியே மிதந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சக்தி அவரோட உடலை அப்படி தூக்கி காத்துல நிப்பாட்டின மாதிரி தெரியுது. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள டொம்முன்னு கீழே போட்டுருது. அதுக்கும் அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியல. அதே நைட்டு அவங்க மனைவி பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க.
நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சக்தி அவங்களோட தலைமுடியை பிடிச்சு இழுக்குது, இன்னொரு சக்தி அவங்களோட காலை பிடிச்சு இழுக்குது. ஒட்டு மொத்தத்தில் ஒரு முழு இரவும் ஒரு நிம்மதியா தூங்க முடியாத சூழ்நிலை தான் ஒட்டுமொத்த இந்த குடும்பத்துக்கும் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துறாங்க. நம்ம வீட்டில் ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யமான சக்தி இருக்கு, இதை ஓட்டணும் அப்படின்னா சர்ச்சில் இருக்க ஃபாதரோட உதவி வேணும்னு 2 பேரை கூட்டிட்டு வராங்க. அவங்களும் இந்த வீட்டில் வந்து நிறைய ஜெபம் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் ஹோலி வாட்டர்லாம் தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக் எந்த இதுவும் இல்லை, அமைதியா இருக்கு. பட் அந்த 1 வீக்குக்கு அப்புறம் இந்த ஹோலி வாட்டரோட வீரியம் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு நாள் ஜானட் உட்காந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது, நல்ல ஒரு நாள் இந்த ஷவர் ஜெல்லாம் போட்டு ரிலாக்ஸா குளிச்சுட்டு இருக்கும்போது, இப்படி அவங்க பாத்டப்ல கழுத்து அளவுக்கு தண்ணியை நிரப்பி குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காதுக்கு பின்னாடி வந்து ஜஸ்ட் க்ளோஸ் ரேஞ்சில் ஜானட் ஜானட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க. அலறி அடிச்சுட்டு அந்த பாத்ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் அவங்க கணவர் திகைச்சு போய் நிற்கிறாரு. பிகாஸ் அவர் தூங்கிட்டு இருக்காரு, பெட்ரூம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் புகையாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை மேலும் மேலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் தான் வித்தியாசமான இன்னொரு நிகழ்வும் நிகழ ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஈவினிங் இந்த ஃபேமிலி ஃபுல்லாக டின்னர் சாப்பிட போகலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் டின்னர் சாப்பிட போகிறாங்க. அப்போ அந்த வீடை ஃபுல்லாக லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போயிடறாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க. திடீர்னு இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது, பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குது. உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் டின்னர் சாப்பிட போயிருக்காங்கன்னு தெரியும். அப்போது இந்த வீட்டுக்குள்ளேருந்து அலறல் சத்தமும் அந்த ஒரு அழுகை சத்தமும் எப்படி வருதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஒன்று பண்ணுவோம், இப்போ அந்த வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ லேண்ட்லைன் தான் இருக்கும். இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரிங்கு போது யாருமே எடுக்கல. 2வது கால் பண்றாங்கல்ல, அந்த போனை யாரோ எடுக்கிறாங்க. அந்த போனை எடுத்தவனே ஒரு இளம் பெண்ணோட குரல் கேட்குது. அந்த பெண் போனை எடுத்தவனே ஹஹா அப்படிங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ ஹலோன்னு கேட்குறாங்க. எதிர்முனையில் வெறும் சிரிப்பு குரல் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் கட் ஆயிடுது. இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி திரும்பவும் ஒரு கால் பண்றாங்க. பட் இந்த டைம் அந்த போனை யாரும் எடுக்கல. ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியில சாப்பிட போயிட்டாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை அப்படின்னா அப்போ அந்த போனை எடுத்தது யாரு, அந்த போன்ல ஹஹா அப்படின்னு சிரிச்சது யாருங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே விடை தெரியல. இப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த குடும்பத்துக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு, இது எப்ப வேணாலும் தங்களை அட்டாக் பண்ணலாம், தங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுனால இதை உண்மையிலே சர்ச்சிலையும் சொல்லி பார்த்தோம், அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. 2-3 ஃபாதர் வந்தாங்க, அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இதை பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்களே, எட் அண்ட் லொரைன் அப்படிங்கிற ஒரு 2 பேர் இருக்காங்க, அமெரிக்காவில் ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க தான் இந்த மாதிரி பேய்களை பற்றியும் அமானுஷ்யமான சக்திகளை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க. இப்போ அவங்க கிட்ட போய் உதவி கேட்டால் மேபி இதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, சரி உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம், அங்கே என்ன இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு அவங்க டீமோட வர்றாங்க. ஸோ அவர் நிறைய இன்ஃப்ராரெட் கேமரா, ஆடியோ ரெக்கார்டர், நிறைய லைட், ஒரு பக்காவான செட்டப்போட வர்றாங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் நம்ம கேப்சர் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு வாரமாவது இந்த வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கணும் எட் அண்ட் லொரைன்கிற தம்பதிகள் தங்களோட டீமோட வர்றாங்க. இந்த எட் அண்ட் லொரைன்கிற தம்பதிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இந்த வீடை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அங்கே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தத்தில் இந்த வீட்டில் 4 அமானுஷ்யமான சக்திகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. முதல் வந்து ஒரு எல்டர் உமன், ஒரு 60-70 வயசு இருக்கும். அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம் பண்ணுறவங்கள ஒரு கெட்ட சக்தி மாதிரி தெரியல, அவங்களால யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அதே டயத்தில் ஒரு 20-25 வயசில் ஒரு இளம் பெண்ணோட ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா பயங்கர கோபக்கார ஆத்மாவாக இருக்கு. அதனால தான் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஏஜ் மேன், ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணோட ஆத்மா இருக்கு. அது யாருன்னா, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட ஆத்மா தான் இந்த வீட்டில் இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கருப்பு கலர்ல உருவம் உள்ள ஒரு சாத்தான் இருக்கு. அது ரொம்ப கொடூரமான சாத்தான். அதுதான் இந்த 3 பேத்துக்கும் ஹெட் மாதிரி. இந்த 3 பேத்தையும் அந்த சாத்தான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டில் நடந்த பல விதமான அன்எக்ஸ்பிளைன்டு சத்தத்துக்கும் ஈவெண்ட்டுக்கும் அந்த உருவத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் இருக்கிற அந்த 4
ஆத்மா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த தம்பதிகள் சொல்றாங்க. இப்போ இந்த 8 அண்ட் லொரைன் 2 பேரும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணா கூட 24 மணி நேரம் இங்க தங்கி இருக்க முடியாது. இவங்க ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு போவாங்க. அதாவது இந்த வீட்டில் இன்னுமே இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். பட் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இவங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த தம்பதிகளுக்கு தகவல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா 2 மணி இருக்கும். இந்த ஜாக் அண்ட் ஜானட்ங்கிற தம்பதிகள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. உடனே இந்த ஜாக் எந்திரிச்சு பார்க்குறாரு. கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த பெட்ரூம்ல கார்னர்ல 2 உருவம் தெரியுது. ஒன்று ஒரு 40 வயசு பெண்மணி, இன்னொரு 20 வயசு இளம் பெண்கள். அந்த 2 பேருமே ஜாக்கை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. ஐ டு ஐ கான்டாக்ட்ல பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க, நக்கலா சிரிக்கிறாங்க. ஜாக்குக்கு அள்ளு விட்டுருச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் அந்த 2 உருவங்களை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த உருவம் டிஸப்பியர் ஆகுது. இவரும் பயத்தில் அப்படி பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இரவு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. திரும்பவும் இப்படி பெட்ஷீட்டை எடுத்து பார்க்குறாருல, அதே இடத்துல அந்த 2 பெண்களோட உருவம் நின்றுட்டு இருக்கு. பட் இந்த டைம் என்ன வித்தியாசம்னா, தொலைதூரத்தில் நின்று அந்த 2 உருவமும் அப்படி மெதுவா இந்த ஜாக்கை நோக்கி வருது. இவங்க பக்கத்தில் வர 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 இவர் என்ன பண்றாரு, கத்துறாரு, பயங்கரமா கத்துறாரு. பட் இவர் கத்த மட்டும்தான் செய்யறாரு. இவர் போடுற சத்தம் பக்கத்தில் இருக்க அவங்க மனைவிக்கு கூட கேட்கல. அந்த அளவுக்கு பேரலைஸ் ஆகி கத்துனா கூட இந்த சக்திகள் அவரோட சத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அந்த 2 உருவம் இப்படி பக்கத்தில் வந்து இவரை நேருக்கு நேரம் பார்த்தவன இவர் ஆல்மோஸ்ட் மயங்கிட்டாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா இப்போ எந்த உருவமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவி கிட்ட நடந்ததை சொல்கிறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்ன எழுப்ப வேண்டியதானே கேட்குறாங்க. நான் எங்கே கத்துறேன், நான் கத்துற சத்தமே உனக்கு கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்படி அடுத்தடுத்து இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் 24 மணி நேரமும் ஒரு பய உணர்வுலேயே வச்சிருக்கு. இதுவரைக்கும் இவங்க பக்கத்தில் வர்றது சும்மா பயமுறுத்துறது இப்படின்னு இருந்துட்டு இருந்த இந்த அமானுஷ சக்திகளோட அடுத்த கட்டம் வேற மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஜாக் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடு இரவுல இதே மாதிரி அந்த பெண்ணோட ஆன்மா வருது. ஜாக்கால கத்த முடியல. ஜாக்கை வந்து தவறா நடக்குது, அதாவது பிசிக்கலா அசால்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ரூம்ல ஜாக்குக்கு நடக்கிற அதே கொடுமை தான் பக்கத்து ரூம்ல இருக்க அவரோட 16 வயசு பொண்ணுக்கும் அந்த இன்னொரு ஆண்கிற ஆத்மா மூலமா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் பக்கத்துல வந்து மிரட்டிட்டு இருந்த இந்த ஆத்மா எல்லாமே இப்போ இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்கலா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு நாள் போது இந்த வீட்டுக்குள்ள எந்த நிகழ்வும் நிகழல. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இதே மாதிரி ஜாக் அண்ட் ஜானட் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு இதே மாதிரி 2 பெண்களோட சிரிப்பு சத்தம் கேட்குது. எடுத்து பார்த்தா அந்த 2 பெண்களோட ஆத்மா மட்டுமல்ல, கூட ஒரு ஆணோட ஆத்மா நிற்குது. இவரும் அப்படி ஐ டு ஐ பார்க்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த 2 பெண்களும் அமைதியாக நிற்கிறாங்க. அந்த ஆண் மட்டும் மெதுவாக நடந்து வர்றாரு. இப்படி பக்கத்தில் இப்படி வந்துக்கிட்டு ஜாக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எத்தனை தடவை சொன்னேன், நீ கேட்குறியா? டெஃபினட்டாக யூ வில் பே ஃபார் தட், அதாவது நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகுவ அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இந்த 3 உருவமும் டிஸப்பியர் ஆகுது. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இவங்க பாத்ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில் இவங்க வச்சிருக்க லிப்ஸ்டிக்கால ஒரு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு, கெட் அவுட் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து இவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்க ஆன்மாக்களுக்கு நாம் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் நம்மளை இவ்வளோ பயமுறுத்துறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, இந்த வீட்டை விட்டு நம்மளை போக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த வீட்டை விட்டு போனால் இவங்க எங்கே போகிறதுன்னு தெரியல. இவங்க ஏற்கனவே ஒரு வீட்டில் வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லி தான் இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் வேலை பார்க்குறாரு. இப்போ இவங்க குடும்பத்திலேயே ஒரு 7-8 பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் போய் ஹோட்டலில் தங்கினா கண்டிப்பாக காசு இருக்காது. இன்னொரு வீடை வாடகை எடுத்து தங்குற அளவுக்கும் காசு இல்லை. அப்போ வேற ஆப்ஷனே இல்லாமல் தான் இந்த வீட்டில் இவங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 ஃப்ளோருக்கு ஒரு வீடை வாங்கி அவ்வளவு ரெனோவேட் பண்ணி இவ்வளவு ஆசையாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே டயத்தில் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு. ஃபைனலா இவங்க சொல்ற எல்லா தகவலையும் வச்சு அந்த 8 அண்ட் லொரைன்கிற தம்பதிகள் சொல்ற தகவலை வச்சு இப்போ சர்ச்சில் இருந்து வந்து எக்ஸாசிசம் பண்றாங்க.
சொல்றாங்க. இந்த பேயை ஓட்டுறதுக்காக 2-3 பேர் வர்றாங்க. இந்த ப்ராசஸ் நடக்குது. இது நடந்து ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பவும் அந்த ஆத்மாக்கள் திரும்ப வருது. ஸோ இது வரைக்கும் இவங்க வீட்டுக்குள்ள தான் இந்த அமானுஷ்யமான சக்தி நிகழ்ந்துட்டு இருக்கும்போது, அப்ப ஏற்கனவே அந்த அமானுஷ்யங்கள் சக்திகள் சொன்ன வார்னிங்கை மீறியும் இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுனால இப்ப இந்த ஜாக் வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிகழ ஆரம்பிக்குது. அவரோட டிஸ்க்ல திடீர்னு லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. திடீர்னு அவர் யூஸ் பண்ற போன் ஒர்க் ஆக மாட்டேது. அவர் வச்சிட்டு இருக்க பொருள்லாம் மூவ் ஆகுது. ஸோ அவர் வீட்டில் என்ன மாதிரிலாம் ஒரு சக்தியை ஃபீல் பண்றாரோ அதை இங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த டயத்தில் தான் இந்த ஏட் அண்ட் லொரேன்கிற தம்பதிகளும் அவங்க சைடு என்னென்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. அதையும் சால்வ் பண்ண முடியல. அவங்களாலையும் இந்த ஆத்மாக்களை வரட்ட முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜாக் அண்ட் ஜானட்ங்கிற தம்பதிகள் ஒரு நாள் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட இவங்க வீட்டில் நடந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. கடந்த 10-12 வருஷமா இவங்க என்ன மாதிரிலாம் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு வர்றாங்கங்கிற தகவலை சொல்றாங்க. இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் மூலமா இது மீடியா ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இவங்க வீடு இருக்க சேஸ் ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே மீடியா பீப்புள் தான் இருக்காங்க. ஈவன் பேரிகார்ட் வச்சு அந்த ஸ்ட்ரீட்டையே லாக் பண்ற அளவுக்கு 24 மணி நேரமும் மீடியா பீப்புள் இந்த வீட்டை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆன்மா வருமா, அதை நம்ம கேமரால ரெக்கார்ட் பண்ணிட மாட்டோமாங்கிற மாதிரி 24 மணி நேரமும் இவங்க நோட்டமிடுறாங்க. ஈவன் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரத்து மேல ஏறி நின்று இவங்க வீட்டுக்குள்ள ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதனால இந்த தம்பதிகளும் இந்த வீட்டில் இருக்க குழந்தைகளோட பிரைவசியும் கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்க பேய் தொல்லையே தாங்க முடியல. இப்ப வெளியில இருந்து இந்த மீடியா பீப்புள் வேற இந்த தம்பதிகளோட குடும்பத்தோட நிம்மதியே போயிடுச்சு. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது இவங்க இந்த வீட்டுக்கு வந்து 18 வருடங்கள் ஆகுது. தொடர்ந்து பலவிதமான அமானுஷ்யமான சக்திகளை இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியும் போது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தி ஹாண்டட் அப்படிங்கிற பேர்ல 91 ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அந்த புக்கை ஆதாரமா வச்சு ஒரு டெலிவிஷன் ஷோ எடுக்கிறாங்க. அதுவும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேய்கள் அமானுஷ்யமான சக்தி இவங்க வீட்டில் இருக்கிறதுனால இந்த குடும்பத்தை பத்தி அமெரிக்கா ஃபுல்லா நிறைய தெரிய ஆரம்பிச்சது. இப்போ பொது வெளியில வரும்போது சில பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குங்கிறாங்க. சில செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பொய் சொல்றாங்க. இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் இவங்க சொல்ற கட்டுக்கதைகள் எல்லாம் புத்தகத்தை எழுதி இவங்களுக்கு இது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பீப்புள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி நிறைய சைக்காட்டிஸ்ட் மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த பேய் பிசாஸ்லாம் எதுவும் இல்லை, இதுக்கு என்ன காரணங்கிறத நான் சொல்றேன். 1983 வருஷம் இந்த ஜாக் அப்படிங்கிற நபருக்கு தலையில வந்து அடிபடுது. அதுல அவர் பிரெயின்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. அதனால தான் அவருக்கு இந்த இல்யூஷன் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது, உருவம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவரும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாரு. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள பேயெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஒரு மோசமான ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டால், இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுவேஜ் லைன் இருக்கு. 10 வருஷமா அது ப்ராப்ளமா இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள வந்த முழு துர்நாற்றத்துக்கும் அந்த சுவேஜ் லைன் தான் சார் காரணம். அப்போ வேற ஏதோ சத்தம்லாம் பயங்கரமா வருது, திடீர்னு வீட்டுக்குள்ள சத்தம் வருது. அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துல தான் இந்த மாதிரி சத்தங்கள் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய அறிவியல் அறிஞர்களும் மனநல மருத்துவர்களும் இதெல்லாம் ஒரு பேய் இல்லை, இவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பொய் தான் சொல்றாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சர்ச்சில் இருந்து ஒரு ஃபாதர் வராரு. அந்த ஃபாதர் இந்த வீட்டை ஃபுல்லா பாக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ள எந்த அமானுஷ்யமான சக்தியும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸார்சிசம் பண்ற ஒரு எக்ஸ்பர்ட்டான ஃபாதர் வர்றாரு. அவர் இந்த வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லா 2-3 எக்ஸார்சிசம் பண்றாரு. அப்பையும் எந்த விதமான சக்தியை கண்டுபிடிக்க முடியல. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபாதர் 4 நாள் இந்த வீட்டிலே தனியா தங்கி இருக்காரு. அப்போ கூட ஒரு அமானுஷ்யமான சக்தியை கூட நான் ஃபீல் பண்ணல. இன்கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என் கண்ணுக்கு ஒன்னாவது தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஏட் அண்ட் லொரைன் 2 பேத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. ஸோ இவங்க 2 பேத்தை தவிர யாருக்குமே இது தெரியலைங்கிறதுனால இது உண்மையிலேயே ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் 1993 வருஷம் இந்த ஜாக்ங்கிற நபர் என்ன பண்றாரு, ஹாலிவுட்ல படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டில் நடந்த நிகழ்வுகளை நீங்க படமா எடுங்க, அதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவர் அந்த மாதிரி ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணும்போது எல்லாரும் சொல்லிடுறாங்க, பாருங்க இது உண்மையிலேயே ஏமாத்து தான். அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு கட்டுக்கதை
விட்டால் ஃபேமஸ் ஆகிடலாம், புக் எழுதலாம், அதுக்கப்புறம் அதை டெலிவிஷன் சீரீஸாக எடுக்கலாம், அதுக்கப்புறம் சினிமா படம் எடுத்தால் நிறைய வருமானம் அவங்களுக்கு ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ சினிமாவும் எடுத்தால் நிறையா வரும். ஸோ இதுலேருந்தே தெரியுது இது ஒரு கட்டுக்கதைங்கிற மாதிரி தான் மக்கள் முழுவதுமாக இந்த இன்சிடென்ட்டை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும், இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு அமானுஷ்யமான சக்தி 10-15 வருஷமாக இருந்தால் யாராவது இந்த வீட்டுக்குள்ளே இருப்போமா, நிம்மதியாக தூங்க முடியுமா, நம்ம பயந்துட்டு வெளியில் போவோமா இல்லையா, யாராக இருந்தாலும் போயிடுவோம்ல, இப்போ ஏன் இவங்க அந்த வீட்டை விட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவங்க அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாங்க, எங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்லை, பண வசதி இல்லைன்னு சொல்றாங்க. பட் பல வருடங்களுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த ஸ்மெல் ஃபேமிலி அந்த வீட்டை விட்டு காலி பண்றாங்க. பட் இப்போ வெளி இடத்துல வேற வீட்டில் போய் வசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பண வசதி இருக்கு. அது எப்படி வந்துச்சு, இந்த கதையை ஒரு புக்கா எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை ஒரு வெப் சீரிஸா பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா தான் அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு வேற இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டாங்க. பட் இதுக்கு அப்புறம் கூட துணிஞ்சு நிறைய பேர் இவங்க இருந்த இந்த வீட்டுக்கு தங்கியிருக்காங்க, அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. பட் இந்த ஃபேமிலி தவிர இவங்க சொன்ன மாதிரி வேற யாருமே அமானுஷ்யமான சக்தியை ஃபீல் பண்ணவே இல்லை. பல வருடங்கள் பல குடும்பங்கள் இந்த வீட்டில் அதுக்கப்புறம் இருந்திருக்காங்க. பட் ஒருத்தர் கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸோ இந்த வீட்டிலேருந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஜாக்கோட அம்மா அப்பா வயது மூப்பு காரணமா பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஃபைனலாக 2017 வருஷம் ஜாக்கும் இறந்து போயிறாரு. இப்போ அந்த மனைவி ஜானட் தன்னோட குழந்தைகளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அதே பென்சில்வேனியாங்கிற ஸ்டேட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டை பற்றி பலவிதமான சினிமாக்கள் வந்திருக்கு. ஈவன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கான்ஜூரிங் வந்ததுனால இந்த இன்சிடென்ட்டை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்தால் கூட 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. நீங்க வெளியிலேருந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், பட் உள்ள இருந்த அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாருமே ஒரு ஹோக்ஸ், இது ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை பத்தி பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான சக்தியோ பேய் பிசாசியோ எதையுமே என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ அதனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியல. உண்மையிலேயே அந்த குடும்பம் இதை அனுபவிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அனுபவிச்ச அந்த இன்சிடெண்ட்டை வச்சு மேபி அவங்க பணம் சம்பாதிச்சிருக்கலாம். பட் இல்லாத ஒரு விஷயத்தை 15 வருஷமாக ஒருத்தவங்களால கட்டுக்கதை சொல்லி 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 அதை பில்டப் பண்ண முடியுமா? அப்படி இருந்தாலும் 15 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடச்சிருக்கு. அதனால மேபி இருந்திருக்கலாம், அவங்க கோத்ரூ பண்ணியிருக்கலாம். அது அவங்களோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இல்லை உண்மையிலேயே இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணலைங்கிறதுனால என்னால் அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியல. பட் என்னோட வீட்டில் எங்கள் அப்பா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து நிறைய கதை சொல்லுவார். அவர் நேருக்கு நேராக 2-3 இந்த மாதிரி அமானுஷ்யமான சக்திகளை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அது எங்கள் அப்பா பொய் சொல்லி எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் சொன்ன கதையெல்லாம் கேட்டிருக்கேன். மேபி அவரோட நம்பிக்கை அவர் பார்த்துருக்கலாம், அதனால் இருக்குது. பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்கிறதுனால எனக்கு அதை பற்றி உண்மையிலே தெரியல, அந்த மாதிரி அமானுஷ்யமான சக்திகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. பட் இந்த குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள் உண்மையிலேயே அது நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரிலாம் நடந்திருந்தா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. திடீர்னு நம்ம வீட்டில் இருப்போம், தனியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்போ திடீர்னு ஒருத்தர் கதவை தட்டினா பக்குங்கும். இல்லை நம்ம தனியாக உட்காந்து லிவிங் ரூமில் உட்காந்து டிவி பார்த்துருக்கும் போது கிச்சனில் சும்மா பாத்திரம் அடுக்கி வச்சுருப்போம், ஒரு டம்ளர் கீழே விழுந்தாலே பக்குங்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது உண்மையிலே இதெல்லாம் நடந்திருந்தா அப்சல்யூட்லி அன்எக்ஸ்பிளைனபிள். அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சர் இருந்திருக்கணும். பட் உண்மையிலேயே அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உண்மையோ பொய்யான்னு. பட் மேபி ஏதாவது நடந்திருக்கலாம், அதை எக்ஸாகரேட் பண்ணி இவங்க சொல்லி அதை மேபி கமர்ஷியல் ஆக்கியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யத்தை ஃபீல் பண்ண உங்கள் அனுபவம் எதாவது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த கேஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உண்மையிலேயே இந்த ஃபேமிலிக்கு அமானுஷ்யம் நடந்திருக்குமா? 15-20 வருஷம் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க அந்த அமானுஷ்ய சக்தியை ஃபீல் பண்ணியிருப்பாங்களா? இல்லை இது எல்லாமே கட்டுக்கதை, அவங்க குடும்பத்தோட அந்த பணப்பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர்.